சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதுக்கு பிடித்தவர், உன் அன்பானவர் உன்னிடம் பேச வேண்டும் என்று ஒரு முடிவு செய்துள்ளார். என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் அவரிடம் பேசிவிடு. அவர் செய்த தவறை உணர்ந்து கொண்டு உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு பேச துடித்து கொண்டுள்ளார். உன்னோடு அன்பாக பேச ஆசைப்படுகின்றார். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், தவறு செய்வது இயல்பு தானே. அதை நீ மனதில் வைத்துக்கொண்டு அவரை தண்டிக்க வேண்டாம் குழந்தையே. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்க வேண்டும். சரியாக எது வந்தாலும் கடந்து போவது தானே வாழ்க்கை. இந்த துன்பத்தையும் கடந்து போய்விட்டு இன்பத்தை பெற்றுக்கொள். அனைத்தும் நன்மையாக மாறும். இனி உனக்கு ஏற்றவாறு சூழ்நிலையை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். அவர் நிச்சயம் உன்னோடு இனி அன்பாகவே இருப்பார். உன்னை நன்றாகவே பார்த்து கொள்வார். இது உறுதி. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ சொல்கின்றாய், எனக்கு புரிகிறது சாயப்பா, நான் பல சோதனைகளை கடந்து வந்து இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எளிதாக மன்னித்து விடுங்கள் என்று சொல்கின்றீர்களே சாயப்பா என்று தானே நீ கேட்கின்றாய். ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். ஒரு உண்மையான அன்பு உறவு என்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது தானே. பொறுமையாக இரு. உன் வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகிறது. இதுவரையிலும் உன்னை சுற்றி எத்தனையோ சோதனைகள் வந்தது. அதையெல்லாம் தாண்டி ஜெயித்து வந்து விட்டாய். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. உன்னவரே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு பேச வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் நினைத்த மாற்றங்கள் உருவாகப் போகிறது. என்மேல் நம்பிக்கையை வைத்து செயல்படு. நிச்சயம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா நான் சொல்கிறேன் அல்லவா, இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.